இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ரோமர் 8வது அதிகாரம் 36-37 வசனங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இயேசு நம்மில் அன்பு கூறுகிறவர், நம்மை நேசிக்கிறவர். இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. நாம் எப்படிப்பட்ட நிகழ்கால சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மில் அன்பு கூறுகிற இயேசுவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். சிலுவை மீது தொங்கின இயேசு நம்மில் அன்பு கூர்ந்ததைப் போல இந்த உலகத்திலே நம்மில் அன்பு கூற யாராலும் முடியாது. இந்த உலகத்திலே அன்புக்காக நாம் ஏங்கி கொண்டிருக்கும் போது நாம் நம்மில் அன்பு கூறுகிற இயேசுவிடம் வந்து விடுவோம். கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று நாம் உணர்ந்து அறிவு கெட்டாத அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை மனப்பூர்வமாய் நேசிக்கிறவர். வாஷிங்டனில் ஒரு நாள் பனி பெய்து கொண்டிருந்தது. அப்போது ரூபி என்ற சிறுமி பனியிலே விளையாட ஆசைப்பட்டாள். அவளுடைய அப்பா, நீ பனியிலே விளையாட வெளியே போகக்கூடாது என்றார்கள். இன்று நீ போவது உனக்கு நல்லதல்ல, வீட்டிலிருந்து விளையாடு என்றார்கள். அவளுடைய அம்மாவும் அப்பாவும் வீட்டிலேயே ஆஃபீஸ் வேலை செய்வதற்காக ரூமுக்குள் போய்விட்டார்கள். பக்கத்து பிள்ளைகள் பனியில் விளையாடுவதை பார்த்து இவளும் மெதுவாக வெளியே விளையாட சென்றாள். விளையாடும் போதே பயமாக இருந்தது. பின் அப்பா ரூமிலிருந்து வெளியே வருவதற்குள் வீட்டிற்குள் வந்து விடுவோம் என்று வந்தபோது ஷூ தட்டி சில படிகள் கீழே விழுந்து விட்டதால் அடிபட்டது. பின் படி அருகே அப்பா வரைந்து தொங்கவிட்டிருந்த படமும் உடைந்து விட்டது. வலி தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருந்தாள். அவள் கீழ்ப்படியாததினால் அப்பாவின் முகத்தை பார்க்கவும் விரும்பவில்லை. அவள் அப்பாவும் அவள் விழுந்ததை உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் வெளியே வரும் வரை காத்திருந்தார்கள். அவளுடைய அம்மா, நீ செய்தது தவறு, ஆனால் அப்பாவிடம் இந்த படத்தையும் காண்பித்து நடந்ததை கூறி இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடு என்றார்கள். அவள் வந்ததும் அவளுடைய அப்பா அவளுக்கு மருந்து போட்டுவிட்டார்கள். அவள் அப்பாவிடம், என்மேல் கோபமா என்று கேட்டாள். அதற்கு அவள் அப்பா, நீ என்னுடைய பிள்ளை, நீ முதலிலேயே என்னிடத்தில் வருவாய் என்று நான் நினைத்தேன். நீ என்னிடத்தில் வந்திருந்தால் இவ்வளவு நேரம் நீ வலியோடு இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அப்போதே நான் மருந்து போட்டிருந்திருப்பேன் என்றார்கள். நாமும் நம்முடைய சரீர காயங்கள், மன காயங்கள் ஆற்றப்பட நம்மில் அன்பு கூறுகிற இயேசுவிடத்தில் வந்து விடுவோம். எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காதபடி காத்து கொள்வோம். எந்த துன்பமாய் இருந்தாலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எப்பேற்பட்ட நிகழ்கால சூழ்நிலையில் இருந்தாலும் கூட எங்களில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் அன்பை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள, உங்கள் அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.